அதுவும் தொல்காப்பிய பூங்கா எழுதுறது சாதாரண விஷயம் இல்ல. அப்படியே ஒரே ஒரு எழுத்து கூட பிறகாமல் அச்சடிச்ச மாதிரி எழுதினாரே, உலகத்துல எந்த தொல்காப்பியத்தை யாரும் தொடவே முடியாது. நாங்கெல்லாம் காலேஜ்ல படிக்கும்போது தொல்காப்பியம்ன்றது 2 பாட்டு 3 பாட்டு மனப்பாடம் பண்றதுக்குள்ள பரீட்சையை முடிஞ்சு போடும். ஆனால் அந்த தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பெருந்தகை அருமை தலைவர்கள் அறிவானவர்கள் அழகாக இருப்பதில்லை. அறிவானவர்கள் அழகாக இருப்பதில்லை. அழகானவர்கள் அறிவானவர்களாக இருப்பதில்லை. அறிவும் அழகும் சேர்ந்த ஒரே தலைவர் கலைஞர் தான். பூக்களுக்கு பூக்கத்தான் தெரியும், பூக்களுக்கு பூக்கத்தான் தெரியும், மானுக்கு துள்ளி ஓடத்தான் தெரியும், சூரியனுக்கு உதிக்கத்தான் தெரியும், பூக்கவும் காய்க்கவும் கனியை தருவும் ஆற்றல் நம்முடைய தலைவர் கலைஞருக்கு மட்டும்தான். ஏன்னா அடிநாள் தொட்டு அண்ணா சாலையில் முரசொலித்தவர் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அல்லவா. சிகரம் போல் நின்ற செந்தமிழ் இனத்திற்கு அகரம் போல் அறிஞர் அண்ணா வந்தார்கள், ஆதாரம் போல் தலைவர் கலைஞர் அவர் வந்தார்கள். படம் பார்த்து செல்லுகிற தேரை போல அறிஞர் அண்ணாவின் தடம் பார்த்து சென்ற தலைவர் கலைஞருக்கு 8வது ஆண்டு. இடியாக தலைவர் இறங்காமல் இருந்தால் அடியோடு ஒழிந்திருக்கும், அடிச்சுவடே நமக்கு தெரியாமல் போயிருக்கும். கோயில் திருவிழாவில் காணாமல் போன நம்ம எல்லாம் கண்டுபிடித்தவர் தான் அப்பா தலைவர் கலைஞர் அவர்கள். தன்மானம் என்கிற முதுகெலும்பி தந்திராவிட்டால் மேடையில் உட்கார்ந்து மாட்டாங்க. 100 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாறு மறந்துடாதீங்க. பல பேருக்கு தெரியாது. முட்டிகாலுக்கு கீழே வேஷ்டி கட்ட முடியாது. நம்மை போன்றவர்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிற பிரசன்னெல்லாம் காலேஜுக்கு பள்ளிக்கூடமே போக முடியாது. நமக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போவதற்கு கூட கல்லூரிக்கு போவதற்கு கூட வாய்ப்பில்லை. அத்தனையும் உருவாக்கித்தது திராவிட இயக்கம் தாண்டா. அதை அழிக்கிறதுக்கு இன்னும் எவனும் பிறக்கலப்பா. 2 எம்எல்ஏ சீட்டு 5 வருஷத்துல அது ஆட்சியை பிடிச்ச கட்சி இந்த கட்சி. திமுக போல ஒரு இயக்கத்தை உலகத்துல பார்க்க முடியாதா. மொழிக்காக உயிரியே கொடுத்தவடா நாம. மொழிக்காக உயிரியே கொடுத்தவர்கள் எங்களை சாதாரணமா யாரும் இடம் போட்டுறாதீங்க. பாஷாணத்தை பிடித்த அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல நாங்கள் எல்லாம் பாஷாணத்தில் பிடித்த புழுக்கள். எங்களை யாரும் எதையும் தொட்டு கூட பார்க்க முடியாது. என்னன்னா தலைவர் கலைஞர் அவருடைய எழுதுகோல் தலைகுனிகிறது என்று சொன்னால் தமிழ் தலை நிமிர்கிறது என்று பொருள். இயேசுவின் விரல் பட்டு திராட்சை ரசமானது, இயேசுவின் விரல் பட்டு தண்ணீர் திராட்சை ரசமானது, உன் விரல் பட்டு சாக்கடை அரசியல் சந்தனமானதை தலைவா. எங்கே சென்று விட்டாய்? எங்களை செருக்கிய சிற்பியே, உனக்கு சலவை சொற்களால் ஒரு தாஜ்மஹால் கட்ட நாங்கள் இருக்கிறோம் தலைவா. எப்படி தலைவா எங்கெல்லாம் விட்டு போனேன். எங்கிட்ட பக்கத்தில் வந்து பிரவீன் சுல்தானா சொல்லிச்சு, எப்படின்னா நீங்களாம் இருக்கிறீங்கன்னு கேட்டேன். என்னமான்னு கேட்டேன். 6 மணி 7 மணிக்கு மேலே ஆழ்வார் அழைப்பார அந்த குரலை கேட்காத எப்படிலாம் இருந்தீங்க இந்த குழந்தை சொல்லிச்சு. எப்படிப்பட்ட உலகத்தில் பார்க்கவே முடியாதுப்பா. கல்வி என்னமோ 1000 தலைவர்களை பார்த்துருக்கோம். அவர் மாதிரிலாம் உலகத்தில் பலவனை பார்க்கவே முடியாது. ஒரு நாள் உட்கார்ந்துருந்தோம். ராமானுஜர் காவியம் எழுதணையா அப்படின்னாரு என்கிட்ட. நான் ரொம்ப நல்ல செய்தினேன். ராமானுஜர் காவியம் எழுதணும்னே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தந்தை பெரியார் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அவைகளையெல்லாம் செய்து முடித்த ஒரு மாபெரும் தலைவர், அவரை பற்றி நீங்கள் எழுதுங்கண்ணா கண்டிப்பா அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. என்னடா இது தலைவர் கலைஞர் போய் ராமானுஜர் காவியம் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டார். ஐயோ ஆழ்வார் வாயா என் பக்கத்தில் உட்காரியாண்டார். என்னன்னார், ஒரு பேனா எடுத்தார். சண்முகநாதன் கூப்பிட்டார். பேனா பேப்பர் எடுத்தார். உடனே வந்து சாமியை வணங்கிடுவோம் அப்படின்னு எழுதினார். எனக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளோ நாள் சாமி இல்லைன்னு சொல்லி நம்மளை எல்லாம் கெடுத்தார்ல, ஒத்துக்கினார்ரா சார். என்னதான் இருந்தாலும் என்ன வயசானா நம்மளாம் சாமி கும்பிட்டு தானே ஆகணும். ஆமாயா அப்படின்னார். அதுக்கு அடுத்த வரி ராமசாமியை கும்பிடுவோம்னார். அடடா ஆமாண்ணா, நீங்கள் வைஷ்ணவர் இல்லையா? நீங்கள் வைஷ்ணவர், ராமசாமியை தானே கும்பிடுவோம்னார். இல்லையா? அதுக்கு அடுத்தவர் பெரியார் ராமசாமியை கும்பிடுவோம். யாரால சொல்ல முடியும்? எப்படிப்பட்ட தலைவன். இந்த பெண்களுக்கெல்லாம் இது கொடுத்தாங்க, இது திருமண உதவி திட்டம். அப்போ திருமண உதவி திட்டம் கொடுத்த உடனே 8வது படித்தவங்களுக்கெல்லாம் திருமண உதவி திட்டம்னு சொல்லி சட்டத்தை போட சொல்லிட்டார். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் போய் உட்காந்தேன். என்ன ஆழ்வார், இன்னைக்கு என்ன செய்தின்னுவார். ஒன்றும் இல்லைண்ணே சும்மா தான் வந்தேண்ணே. ஒன்றும் இல்லைண்ணே, இந்த 8வது படித்தவங்களுக்கு
தான் திருமண உதவி திட்டம் சொன்னீங்க. எங்கள் ஊர் பக்கம்லன்னா பொம்பளை பசங்களை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்கண்ணா. எங்கள் ஊரில் 5வது படித்தாலே அதுவே பெரிய படிப்புண்ணா. எங்கள் ஊரில் கிராமண்ணா, அங்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படின்னு அந்த திருமண உதவி திட்டம் எப்படி வராதுண்ணே அப்படின்னு. அப்படி இல்லையா, இந்த திட்டத்தை ஏன் கொண்டாந்து தெரியுமா? எதுக்குண்ணே அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, 8வது படித்தா திருமண உதவி திட்டம் கிடைக்கும், அதனால் இந்த பசங்களை 8வது வரையிலும் படிக்க வைப்பாங்க. அவன் என்ன தலைவன் சார், அவன் என்ன தலைவன் சார். நம்முடைய தங்க தலைவர் முதலமைச்சர் அவரும் ஒரு சட்டம் போட்டார். அனாதை குழந்தைகளுக்கு 2000 ரூபான்னு போட்டார். நான் கேட்டேன், என்னன்னா ஏதோ அனாதை குழந்தைகளுக்கு போய் 2000 ரூபா போடுறீங்க, அந்த பசங்க நமக்கு ஓட்டு போடுறதுக்கு உதயசூரியன் ஓட்டு போடுறதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும், எதுக்குன்னா போய் அந்த அனாதை குழந்தைகளுக்கு 2000 ரூபா கொடுக்குறீங்கன்னு. அந்த குழந்தைகள் யாருன்னா தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அனாதையாக இருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு 2000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த சட்டத்தை போட்ட சொன்னார். யாரு? தலைவர் கலைஞருடைய பிள்ளை அல்லவா. அதுக்கு எப்படிப்பட்ட உணர்வு வாங்க. நாமெல்லாம் ஓட்டுக்கு பார்த்தா காசு, ஓட்டு எதுக்கு விழுன்னு பார்த்தானே போட்டோம். ஆனால் மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தோம். இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் இல்லை. 1000 ரூபா அள்ளி கொடுத்தோம்பா. ஆனால் தளபதி இவர்கள் அது சொன்னார். அதெல்லாம் நினைச்சு பார்த்தால் நமக்கே இருக்குது. ஒரு நாள் தலைவரோட உட்காந்துருந்தேன். இந்த இலவச மின்சாரம் இப்போ தான் 200 யூனிட்டே ஆஹா ஓஹோன்றாங்க. எங்கள் தலைவன் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க. எப்படி ஒரு நாள் உட்காந்துற, எப்படின்னா இது உங்களுக்கு வந்ததுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லையா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவங்களுக்கு கரண்ட்டு கோட்டா இருந்தது. அந்த கரண்ட்டு கோட்டாயில் பில்லு கட்டணும். ஒவ்வொரு மாதம் பில்லு கட்டுறது அவங்க வீட்டில் சண்டை நடக்கையா. கடைசியில் அந்த அம்மா அவனுடைய கழுத்தில் இருக்கிற மாங்கல்யத்தோட விற்று கரண்ட்டு பில்லு கட்டினாங்கய்யா. ஒரு நாள் பார்த்தியா, அந்த அம்மா மூக்குத்தி நல்லா அழகாக போட்டிருப்பாங்கய்யா. அந்த அம்மா அந்த மூக்குத்தி கூட விற்றுட்டாங்கய்யா கரண்ட்டு கட்டுறதுக்கு. கொடுத்துட்டு தொடப்பு குச்சி மூக்கில் குத்திருந்தாங்கய்யா அப்படின்னு சொல்லி நான் எழுதார். அதையெல்லாம் பார்த்து தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறேன். எப்படிப்பா இந்த தமிழ் சமுதாயத்தை காப்பதற்கு திராவிட இயக்கத்தை விட்டால் வேறு வழி இல்லை. எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் ஐஏஎஸ், எத்தனை பேர் ஐபிஎஸ், எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம். எங்கோ மூலையில் கிடந்து நம்ம கொண்டு முட்டத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தில் உட்கார வச்சு நேருபுரான் உட்கார்ந்த இடத்துக்கு எதிரில் நம்மளை உட்கார வச்சு அழகு பார்த்தாரப்பா. கிராமத்தில் ஏர் ஓட்டின்னு அந்த மாதிரி கிராமத்தில் ஏர் ஓட்டின்னு எங்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் ஒன்றுமே இல்லையே. சாதாரணமானவர்களை மேலே உட்கார வைத்து அழகு பார்த்த அற்புத தலைவர். இந்த தலைவருக்கு 8வது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நினைச்சு பார்த்தோம்னா நமக்கெல்லாம் சொக்கி போகும். அவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்திகளை சொல்லுவார்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செய்திகள் பத்திரிகைகள். நாம் இந்த சேகர்பாபு இந்த கம்யூனிட்டிக்காக கிட்டத்தட்ட 5000 மைல்லேருந்து ஓடியாந்த இந்த நிகழ்ச்சி. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி பற்றினா நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய உதயா பார்த்தீங்கன்னே அரசு ஒரு பெரிய, எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. இளைஞரணி தலைவராக செயலாளராக வந்தபோது கூட மகிழ்ச்சி இல்லை, துணை முதல்வராக வந்தபோது கூட மகிழ்ச்சி இல்லை, சிறைக்கு செல்லுகிறேன் என்று சொன்னப்போ தான் எனக்கு கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஒரு சிங்கக்குட்டி, உதயா ஒரு சிங்கக்குட்டி. சனாதனம் இந்தியாவில் எந்த தலைவனும் சொல்லலை. சனாதனம் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் இருக்கிற 32 33 மாநிலத்திலையும் கேஸ் போட்ட ஒரே தலைவர் நம்முடைய உதயா தான். அப்போ கூட கேட்டாங்க, நீங்கள் இப்போ கூட மன்னிப்பு கேட்டுறீங்க. இல்லை, இந்தியாவில் உலகத்திலே இருக்கிற எல்லா நாட்டிலையும் என் மீது வழக்கு போட்டோம், சனாதனத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா கலைஞருடைய பேரன் இல்லை, இது எதுவும் மாற்றவே முடியாது. காலையில் போய் உட்காந்தோம், காலையில் போய் நினைவு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு தலைவர் உட்காந்தோம். தளபதி வந்தார், உட்காந்து சாப்பிட செல்வி என்ன சொல்லிச்சு, அம்மா சாப்பிடுங்கன்னு சொல்லி போய் சாப்பிட உட்காந்தோடனே தலைவர் சொன்னார், ஏன்னா இந்த இடம் தெரியுதை பார்த்தீங்களா? என்னென்ன பார்த்தேன், நான் இங்கே தான் நாங்கள் பாய் போட்டு படுத்துருப்பேன் அப்படின்னாரு. ஒரே ஒரு பாத்ரூம் தான். நான் அந்த குடும்பத்தில் மொத்தம் 50 பேர், கோபாபுரம் வீட்டில் மொத்தம் 50 பேர் இருப்பாங்களாம். தளபதி சின்ன குழந்தை, இதையெல்லாம் அப்போ பிறக்கலையா, சின்ன வயதில் தெருவில் படம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஞாபகம் வந்தது, ராமன் காட்டுக்கு போயிட்டான், ராமனை தேடி பரதம் போனான், பரதம் போனோடனே குகனை பார்த்து கேட்டான், எப்பா எங்கள் அண்ணன் எங்கடா இருந்த அண்ணன் அல்லையாண்டு அமைந்த வேறு அழகளும் அவளும் துண்ட வில்லை ஒன்றிய கையோடு இங்கே தான் பாருங்க.
இந்த முள்படுக்கையில் தான் படுத்திருந்தோம். இங்கே தான் இருந்த அப்போ தளபதிக்கு விழிகளில் நீரோடு சொன்னால், தலைவர் அவர்கள் நடந்து வருவார்கள், அம்மா சாப்பாடு போடுவாங்க, அடிச்சியான்னு கூட எங்களை கேட்க மாட்டார். நாங்களாம் அவரோட பார்த்தோ பேசி பழகி இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் இயக்கம், திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி உழைப்பு உழைப்பு என்று சொல்லி உத்தம தலைவர் பிறந்து மறைந்து 8 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இந்த 8 ஆண்டுகளில் எவ்வளவோ செய்திகள், எவ்வளவோ நினைவலைகள். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவரை பற்றி பல்வேறு புது புது செய்திகள் எதை சொன்னாலும் அது உடனே சொல்லுவார். அவரு நம்ம வாயை நல்லா கட்டி விட்டுருவார். என்னையா லவ் லெட்டர் எழுதிருக்கியான்னு கேட்டார். என்ன அட என்னண்ணே, அதில் நான் மன்னாதி மன்னன் அப்படின்னு. எந்த வயசியான்னு கேட்டார். நான் நினைக்கிறேன்னா ஒரு 15 வயசு இருக்கும்னா அப்படின்னா. ஐயோ, நான் 14 வயசுலேயே லவ் லெட்டர் எழுதுனியாண்ணா. அப்படியாண்ணா, என்னை விட நீங்கள் பிஞ்சிலே படுத்துட்டீங்களே என்ன. சிரிச்சார், சொன்னார், நீ என்னையா எழுதுன லெட்டர், அந்த லெட்டர்லாம் மறந்து போச்சுண்ணே, அது ஒரே ஒரு வரி தானே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு. என்ன வரி சொல்லியா? அந்த பொண்ணு பேர் என்ன, உமா, நீ இல்லையே என் வாழ்வே ஒரு கமா அப்படின்னு எழுதுனேண்ணே முதல் லெட்டர். தலைவர் உடனே சிரிச்சார். நீங்கள் என்னண்ணா எழுதிங்கண்ணே? நான் எழுதுனதா? தலைப்பு என்ன சொல்லட்டுமா? காதல் கடிதம் சொல்லுங்கண்ணா. முதியோர் காதல், பெரியாருக்கு எழுதுனான். இது காதல் கடிதமா? பல்வேறு வகையான செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. உள்ளபடியே ரொம்ப நிறைவாக இருக்குது இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்க்கிறது. எனக்கு எப்பயும் இங்கே நம்ம ஊருக்கு வந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சியிலே உங்களோடு கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்ததிலே எனக்கு மகிழ்ச்சி. காற்று உள்ள வரையில் காற்றுக்கு மரணம் ஏது, காற்றுக்கு மரணம் ஏது, கடலுக்கு மரணம் ஏது, விண்ணுக்கு மரணம் ஏது, மண்ணுக்கு மரணம் ஏது, கலைஞருக்கு ஏது மரணம். நன்றி, வணக்கம்.